நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் காச நோய்க்கான மருத்துவம். காச நோய் வந்துச்சுனாலே தனியாக ஒதுக்கிடுவாங்க. சில மருந்துகளே இல்லைன்றுவாங்க. அவங்க இரும்பி ஒரு மூலையில் போட்டுருவாங்க. அவங்க சாப்பிட்ற தட்டை ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி காச நோய்க்கு நிறைய சிக்கலை கொண்டு வருவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு, வெத்தலை, அருகம்புல், பனை வெல்லம், ஜாதிக்காய், அத்திப்பழம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காச நோய் உள்ளவங்க அவங்களுக்கு பரம்பரையாக வருது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஏதோ அவங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அவங்களுக்கு அந்த நோய் வந்துடுது. உடம்புல எதிர்ப்பு சக்தியை வளர்த்துட்டோம்னா காச நோயவும் சரி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம உணவுகள் முதல் காரணம். அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி இல்லாதனால ரத்தோட்டத்தில் அதிக கிருமிகள் இதெல்லாம் தங்கிட்டு இருக்கிறதுனால எந்த நேரம் பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாங்க. சளி வெளியே வராது. அது அருவருப்பாக இருக்கும். சில பேருக்கு காசநோய் ஹாஸ்பிட்டல்னு தனியாகவே இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அங்கே அவங்களுக்கு சரியாகி அவங்களும் சிறு தொழில்கள், கைத்தொழில் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி நிறைய சாதனைகள் படைத்தவங்களும் இருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்கள தனியாக தனிமைப்படுத்தி ஒதுக்கி வைக்காமல் அவங்களுக்கு மருந்துகளை கொடுத்து நல்ல உடம்புல எதிர்ப்பு சக்தியை வளர்த்து விட்டோம்னாக்கா அந்த காச நோயின்றது இல்லாமல் சரி பண்ணிடலாம். காச நோய் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு வெற்றிலை, கொஞ்சமாக அருகம்புல், நல்லா தளன்னு இருக்கிற அருகம்புல் முனி புல்லாக எடுத்து அரைச்சி, கொஞ்சமாக ஒரு வெற்றிலையும் அருகம்புல்லும் அரைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்து வச்சுருக்குறோம். வெற்றிலையும் அருகம்புல்லும் சேர்ந்து அரைச்ச சாறு. இது கூட நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. சளி இருந்ததுனாக்கா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்போ ஜாதிக்காய் எப்படியாப்பட்ட இருமலையும் அந்த சளி உள்ளுக்குள்ளே இருக்கிறத எடுத்துட்டு நரம்பை வலுப்படுத்தி இருமலை வரவிடாமல் தடுக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். தினமும் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்கன்றப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட கூட்டு மருந்தாக எடுத்துக்கலாம். அத்திப்பழம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய கடைகளெல்லாம் ட்ரை ஃப்ரூட்டாக இருக்குது. அதையும் வாங்கி கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். 2 பழம் அத்திப்பழம் கூட சேர்த்துக்கிறணும். இது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. இந்த சாரோடு கலந்து அப்படியே நல்லா மென்று சாப்பிட்றணும். கூட பனங்கருப்பட்டி சேர்த்துடலாம். பனங்கருப்பட்டி கூட சேர்ந்து இந்த கூட்டு மருந்தை ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவீங்களோ அல்லது மாலை நேரத்தில் சாப்பிடுவீங்களோ, நல்லா கிடச்சதுனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு வேளை எப்போயாவது ஒரு நேரம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் உடம்புல அந்த இருமல் குறையும், ரத்தோட்டங்கள் ஒரே சீராயிரும், நல்ல ஹீமோகுளோபின் கூடிக்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு ரத்தோட்டம் சரியாயிருச்சுனாக்கா அந்த இருமல் தொடர்ந்து வர்றது எல்லாமே சளி வெளியே வர்றது, சளி அவங்கனால இருமுனாங்கனாக்கா சளியே வராமல் வெள்ளை எச்சிலாக வரும். அந்த இது பழுத்து வெளியேறாமல் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கூட இருக்கவங்க அருவருப்பட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருமல் குறைஞ்சிச்சுனாக்கா உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தி வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வரணும். காச நோய்க்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஆனால் நம்ம இயற்கை முறையில் முந்திரி பருப்பு, வெத்தலை, அருகம்புல், பனை வெல்லம், ஜாதிக்காய், அத்திப்பழம் இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக லேசாக பிச்சு போட்டு வச்சுருக்காங்க. வெத்தலையும் அருகம்புல் மட்டும் அரைச்சி எடுத்துருக்காங்க. ஏன்னா இதை மென்று சாப்பிட முடியாது, ரொம்ப கடுமையாக இருக்கும், வாயில் அறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அரைச்சி எடுத்து ஊற்றிருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கரண்டியில் தினந்தோறும் இவ்வளோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா
கண்டிப்பாக அந்த காச நோய் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனுடைய கஷ்டம் குறைஞ்சிரும், இருமல் குறைஞ்சிரும், சளி வந்து இல்லாமல் போயிடும். சளி இல்லாமல் போயிட்டாலே காச நோய் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். காச நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.